श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्मा तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। पंचदशी 11வது அத்தியாயம் 62வது श्लोकम्। एदज्ञानं तत्र लीनौ तौ विज्ञानमनोमयौ तयोर्हि विलयावस्था निद्राज्ञानं च सैवहि। கடந்த சத்சங்கத்தில் விசாரணை செஞ்சு கொண்டிருக்கிற விஷயம், இந்த அத்தியாயம் ஆரம்பத்திலிருந்தே ஆச்சாரியர் முக்கியமா சொல்ல வந்த விஷயம், நம்முடைய நிஜஸ்வரூபம் பிரம்மானந்தம், பிரம்மஸ்வரூபம். அந்த பிரம்மம் அது கேவலம் ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் மட்டும் இல்லை, அது ஆனந்த ஸ்வரூபம் கூட அப்படின்னு சொல்றதுக்காக பலவிதமான கேள்விகள் எழுப்பப்பட்ட அதெல்லாத்துக்கு பதில் சொல்லி புரிய வச்சு, இப்போ கடைசியாக இந்த 62வது ஸ்லோகத்துக்கு முன்னாடி எந்த ஒரு சந்தேகம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக பதில் இங்க. தூக்கத்திலும் அந்த பிரம்மானந்தம் இருக்கிறது நம்ம நிரூபணம் பண்றதுக்கு. அதனால அது எங்கிருந்து வந்தது, அந்த ஆனந்தமே நம்ம நிஜஸ்வரூபமா இருந்திருக்கணும். அதையே அப்புறம் ஒரு விஷயத்திலையும் கொஞ்சம் கொஞ்சமா அது ரிஃப்ளெக்ட் ஆகி ஆனந்தத்தினை நமக்கு ஏற்படுற போல் செய்யறதுன்னு சொல்லும் போது, சரி, தூக்கத்துல 2 விஷயங்கள் தான் எல்லாரும் சொல்றது தூங்கி எழுந்திரிச்சதுக்கு அப்புறம். ஒன்று அங்க நானும் ஆனந்தமா இருக்கேன், ஒரு கவலை இல்லாம இருக்கேன். அடுத்தது எனக்கு ஒன்னும் தெரியாது అనేది 2வது ஸ்டேட்மெண்ட். இப்போ கேள்வி என்னன்னா, ஆழமான அந்த தூக்க நிலையில் அது ஆனந்தமய கோஷம், ஆனந்தத்துக்குள்ள போனோம், அதெல்லாம் சொல்றோமா? அப்போ அங்க விஞ்ஞானமய கோஷம் வேலை பண்ணலன்னு தானே அர்த்தம். விஞ்ஞானமய கோஷம் அங்க வேலை பண்ணாம இருக்கும்போது அது டிசால்வ் ஆகி அப்சார்ப் ஆகியிருந்தா எப்படி தான் தூங்கி எழுந்திரிச்சதுக்கு அப்புறம் அது மெமரியிலோ நான் ஆனந்தமாயிருக்கேன், எனக்கு ஒன்றும் தெரியாது, இப்படி எல்லாம் அந்த ஞாபகம் வச்சுக்கிட்டு அது எப்படி சொல்ல முடியறது? ஏன்னா அனுபவம் ஏற்பட்டது விஞ்ஞானமய கோஷம் டீப் என்ன சொல்றது சுஷுப்தி அவஸ்தையில். ஏன்னா அவஸ்தா பேதம் இருக்கிறதுனால இப்போ நினைவுக்கு ஜாகிரத அவஸ்தால சொல்றோம்னா, இப்போ அங்க இந்த விஞ்ஞானமய கோஷம் எப்படி ஞாபகம் வச்சுக்கும் அந்த ஆனந்தமய கோஷத்துல ஏற்பட்ட ஆனந்தத்தினி அந்த இக்னோரன்ஸ், எனக்கு ஒன்றும் தெரியாதன விஷயத்தினி அப்படின்னு ஒரு வேளை கேள்வி கேட்டா, இந்த ஞாபகமும் அனுபவம் ரெண்டும் ஒரே எக்ஸ்பீரியன்ஸுக்கு இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அதோடைய மெமரி అనేది ஒரு நிலையில இருந்தாதானே இருக்க முடியும் அப்படின்னு. கனவுன்னு பத்தி கூட இதே மாதிரி கேள்வி கேட்கலாம். கனவுல கூட கனவு பிராதிபாசிக சத்தியம், அந்த அங்க பார்த்த கனவு அது எப்படி விஞ்ஞானமய கொஸ்டின்ல போய் ஞாபகம் இருக்கிறதுனா அங்க ஏத்துக்கலாம், ஒத்துக்கலாம். காரணம் என்னன்னா, மைண்ட் அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கு, மைண்ட் ப்ரொஜெக்ட் பண்றது தானே. அப்போ அது மெமரியில போயிடுதுன்னா அங்க ஒத்துக்கலாம். ஆனா ஆனந்தமய கோஷன்ல மனசு
விஞ்ஞானமய கோஷம் எல்லாம் டிசால்வ் ஆகுறதுன்னு தானே சொல்றோம் இவ்வளவு நாள் அப்படின்னு கேள்வி கேட்ட அந்த கேள்விக்கு பதிலாக தான் 62வது ஸ்லோகத்தில் இல்லை சரி எது இந்த ஆழமான தூக்கத்தில் விஞ்ஞானமய கோஷம் அண்ட் மனோமய கோஷம் ரெண்டுமே ஆக்சுவலா அவித்யలో டிசால்வ் ஆகிறது ரெண்டுமே. இந்த அவித்யలో போய் ரெண்டுமே அப்படின்னா அதோடைய காஸ்ல போய் கலந்துக்கிறதுக்கு பேரு அந்த இக்னோரன்ஸ், அந்த அவித்யக்கு பேரே தூக்கம். அப்புறம் இந்த தூக்கம் அதுதான் அவித்யான்னு சொல்லணும், அவித்யதா தூக்கம்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனா நமக்கு அவ்வளவு சட்டுன்னு புரியாது. என்னதான் சொல்றாரு, எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னா ஆச்சாரியரே கொஞ்சம் விளக்கம் கொடுக்கிறார். இப்போ அடுத்த ஸ்லோகத்தில் 63வது ஸ்லோகம். விலீன கிருதவத் பஷ்சாத் ஸ்யாத்விஜ்ஞானமயோ கணஹ விலீனாவஸ்த ஆனந்த மயசப்தேன கத்யதே. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்க இருந்து இப்போ வர சில ஸ்லோகங்களில் ரொம்ப அருமையா ஒரு விஷயத்தின் சொல்லப்படுறதை பொதுவா இந்த விசாரணை நம்ம வேற எந்த சந்தர்ப்பத்துல இப்படி பண்ணி இப்படி புரிஞ்சிருக்க மாட்டோம். ஜெனரல்லா தூங்கும் போது அங்கே ஆனந்தமய கோஷம், அது காசல் பாடி இக்னோரன்ஸ், ஆனா அங்க பிளிஸ் இருக்குன்னு சொல்லி அங்க அப்போ அன்னமய பிராணமய மனோமய விஞ்ஞானமயங்கள் பத்தி எதையுமே நமக்கு தெரியாது. அது எல்லாமே அங்க அடங்கி போன மாதிரி, மறைஞ்சு போன மாதிரி அனுபவம். இப்போ என்ன சொல்றாருன்னா, இந்த விஞ்ஞானமய கோஷம் மனோமய கோஷம் ஆனந்தமய கோஷம் అనేది ரெண்டும் ஒரு உதாரணம் கொடுக்கிறாரு. உரக வச்ச நெய்க்கு பேரு ஆனந்தமய கோஷம். அது கொஞ்சம் நெய் கட்டியா இருந்து சொலிடிஃபை கனமா இருந்தா அதுக்கு பேரு விஞ்ஞானமய கோஷம். விலீன கிருத்தவத் முதல்ல நல்ல மெல்டான கீ இது போல் இருந்து ஏது அந்த விஞ்ஞானமய கோஷமே. அது அப்புறம் கனமாயிடுத்து. அந்த நெய் கொஞ்சம் சுத்தி இருக்கிற அட்மாஸ்பியர்னால, கிளைமேட்னால மொத்தம் கூட கனமாகலைன்னா கொஞ்சம் கொஞ்சம் அதுக்கப்புறம் சுத்தி ஃபர்ஸ்ட் அந்த எட்ஜில் அந்த வால் அப்படி பாத்திரத்துக்கு அங்க ஒட்டி பார்த்து அங்கே முதல்ல சொலிடிஃபை பண்ண ஆரம்பிக்கும், கட்டியாகும். அந்த விலீனாவஸ்தாக்கு பேரு ஆனந்தமய சப்தமனி சொல்லப்படுறது. அப்படி என்ன புரிஞ்சுக்கணும் பாருங்க. எந்த டிஃபரன்சஸ் பார்க்காத மறைஞ்சி கரங்கி போன பிளிஸ்ஃபுல் ஆனந்தமான அந்தர்முகமான விஞ்ஞானமய கோஷத்துக்கு பேரு ஆனந்தமய கோஷம். இன்னொரு வாட்டி சொல்றேன். எந்த டிஃபரன்சஸ் அன்டிஃபரன்ஷியேட்டட், மெல்டட், அப்புறம் பிளிஸ்ஃபுல், இன்ட்ராவர்டட் விஞ்ஞானமய கோஷத்துக்கே பேரு ஆனந்தமய கோஷம். இது ரிவர்ஸ் பண்ணி பாருங்க. நிறைய டிஃபரன்சஸ் பார்க்கிற சொலிடிஃபை ஆயிடு கட்டியா அப்படின்னா கனமான அப்படின்னு இட்ஸ் காட் த இண்டிவிஜுவாலிட்டி, ஜீவபாவ சொலிடிஃபைடு. அப்புறம் மிசரபிள், எக்ஸ்ட்ராவர்டட் ஆனந்தமய கோஷத்துக்கு பேரு விஞ்ஞானமய கோஷம். என்ன புரிஞ்சது? அப்போ விஞ்ஞானமய கோஷம் ஆனந்தமய கோஷம் ரெண்டு ஒண்ணுதான். ஆனா அந்தந்த அவஸ்தையில் அந்தந்த நிலையில பார்க்கும்போது
உருகி போன நெய்யன்னு சொன்னா அதை உருகி போன ஆனந்தத்துல தொடர அதோடைய காரணத்துக்குள்ள போற அந்த விஞ்ஞானமய கோஷத்துக்கு பேரே ஆனந்தமய கோஷம். எந்த ஆனந்தமய கோஷம், ஆனா அது சாஸ்வதமா அங்க இருக்கிறது இல்லை, இனிப்பு விட்டுடுறது. கர்மா பிராரப்தம் ஏதோ இருந்ததுனால இனிப்பு விட்டும் போது திரும்பி அது செப்பரேட் ஆகி திரும்பி கொஞ்சம் கொஞ்சம் இந்த சுத்தி இருக்கிற அட்மாஸ்பியருக்கு எப்படி அந்த நெய் கட்டி ஆகிறது, அதே போல் இந்த இண்டிவிஜுவல் ஜீவபாவ இந்த ரிஃப்ளெக்ஷன் தனிய கனமாகிறதே, அதே பேரு விஞ்ஞானமய கோஷம். புரிஞ்சுதா? இப்போ இந்த விஷயத்தினை இப்படி கொஞ்சம் நல்லா விஸ்தரிச்சு சொல்லணும். எப்படி சொல்லணும்? அடுத்த ஸ்லோகத்தில் என்ன சொல்றாருன்னா 64 சுக்தி பூர்வ க்ஷணே புத்திஹி விருத்திர்யா சுகபிம்பிதா சைவ தத்பிம்ப சகிதா லீனானந்தமயஸ்ததஹ. இந்த அந்தர்முகமான அந்த தாட், விஞ்ஞானமய கோஷம்னா தாட்ஸ் தானே, அதை ஜஸ்ட் அந்த ஆழமான அந்த நித்திரத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி பூர்வ க்ஷணை, அந்த க்ஷணம் என்ன பண்ணும், அந்த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் தி பிளிஸ், ஆனந்தமய கோஷத்தோட ரிஃப்ளெக்ஷன் அதை எடுத்துக்கிட்டு இந்த அந்தர்முகமான தாட் எலாங் வித் தட் அந்த ரிஃப்ளெக்ஷனோட எந்த ரிஃப்ளெக்ஷன், பிளிஸ்ஸுடைய ரிஃப்ளெக்ஷனோட சேர்ந்து அது அப்சார்ப் ஆகிறது. அப்படின்னா தூக்கறதுக்கு முன்னாடி க்ஷணத்தில் அந்த ஆனந்தமய கோஷத்துடைய பிரதிபிம்பத்தின் அதே ரிஃப்ளெக்ஷன் வாங்கி அது கூட சேர்ந்து அது அப்சார்ப் ஆகி போறதே. அப்படிப்பட்ட அந்த அப்சார்ப் ஆகி போன விஞ்ஞானமய கோஷத்துக்கு பேர் தான் ஆனந்தமய கோஷம்னு சொல்லப்படுறது. யதஹ யஹ லீன ஆனந்தமய ததஹ, அது ஆனந்தமயம்னு சொல்லப்படுறது. இது இந்த அந்தர்முகமான விஞ்ஞானமய கோஷம் ஆனப்போ அங்க என்னதான் நடக்கிறது, இது கொஞ்சம் நல்லா விசாரணை பண்ணணும். இது ஏதோ மேலோட்டம் இப்படி சொன்ன புரிகிற விஷயம் இல்லை. அதனால ஆச்சாரியர் இப்போ கொஞ்சம் ஃபர்தர் விசாரணத்துக்காக 65வது ஸ்லோகத்தில் என்ன சொல்றாருன்னா, அந்தர்முகோய ஆனந்த மயோ பிரம்ம சுகம் ததா புங்கே சித்பிம்பயுக்தாபிஹி அஜ்ஞானோத்பன்ன விருத்திபிஹி. இந்த அந்தர்முகமான இந்த விஞ்ஞானமய கோஷம், இப்போ அதுக்கே பேரு ஆனந்தமய கோஷம்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அது டீப் ஸ்லீப்னு அர்த்தம். அங்க என்ன ஆகிறது, பிரம்மனுடைய ஆனந்தம், என்ன பிரம்மஸ்வரூபம் ஆனந்தம், அந்த பிரம்மஸ்வரூப ஆனந்தம் தானே அதை அனுபவிக்கிறதே, அது பாரோ பண்றதே இல்லையா பைதி. ஆனா எப்படி அனுபவிக்கிறதுன்னா பொதுவாங்க தாட்ஸ் இல்லைன்னு சொல்லுவோம் ஜெனரல்லா நிறைய வாட்டி பேசும்போது வேதாந்தத்தில். ஆனா சில வாட்டி நடுவில் சொன்னோம், பதஞ்சலி யோக சூத்திரங்கள் படி நித்ரா கூட ஒரு விருத்தி தான், நித்ரா விருத்தி. ஆனா எப்படிப்பட்ட விருத்தி, அஜ்ஞான உற்பன்ன விருத்திவிஹி. இப்போங்க பிரம்மனுடைய ஆனந்தமும் ரிஃப்ளெக்ட் ஆயிடுது. ஆனா கூட எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகி அங்க என்ன ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் அஜ்ஞான விருத்தி. அப்போ விஞ்ஞானமய கோஷம் இருக்கேன்னு தானே ஒத்துக்கணும், தாட் இருக்குன்னா. ஸோ அஜ்ஞான விருத்திகள்
அதனால உருவாக்கப்பட்ட இந்த சிதாபாசம், புரிஞ்சுதா? சிதாபாசம் ஏற்பட்டுச்சு. அது பிரம்மனுடைய ஸ்வரூபமான ஆனந்தத்தை அது கடன் வாங்கியிருக்கு. அதை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அங்க அஜ்ஞானமனே விருத்தி வேலை பண்ணிட்டு இருக்கு. அப்படின்னா விஞ்ஞானமய கோஷம் அங்கே அசல் இல்லவே இல்லை అని சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன பண்றது, இந்த அந்தர்முகமான விஞ்ஞானமயம் இப்போ நவ் ஆனந்தமயம் అని சொல்லப்படுறது டீப் ஸ்லீப்ல. இது பிரம்மனுடைய ஆனந்த பிரதிபிம்பத்தனை வாங்கி எக்ஸ்பீரியன்சஸ். ஆனா அங்க அந்த அனுபவிக்கும் போது எப்படிப்பட்ட ஒன்னும் தெரியாது ஆனா ஆனந்தமா இருக்கனே அந்த அவித்யா விருத்தி இருக்கு, அஜ்ஞான விருத்திகள் இருக்கு. பத்தாது. இப்படி எல்லாம் சொன்னா கூட இன்னும் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். வித்யாரண்யரோட ஸ்பெஷாலிட்டி அதுதான். இப்படிப்பட்ட கொஞ்சம் கஷ்டமான விஷயமும் ஆழமா போய் அதை விசாரணை கொண்டு வருவாரு, அவரே கேள்வி கேட்பாரு, அவரே பதில் சொல்லுவாரு. புரியும். கொஞ்சம் கொஞ்சம் நம்ம இது சிந்தனை பண்ணணும் தூங்குறதுக்கு முன்னாடி. அதனாலதான் என்ன ஆகிறது, இப்போ இன்னும் கொஞ்சம் எல்லாம் விட்ரா ஆகிறது ಶರೀರத்துல నుండి, ఇంద్రియங்களில నుండి, மனசு எண்ணங்கள் அப்படி எல்லாம் கொஞ்சம் 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 தூக்கம் வந்துடுது நமக்கு தெரியறது. அப்போ ஸ்லோலி அந்த ஆனந்த నెమ్మదిగా இருக்கேன்னு ஒரு ரிஃப்ளெக்ஷன் ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் ஒன்றும் தெரியலையேன்னு அஜ்ஞான விருத்திகளே இருக்கு. இந்த அஜ்ஞான விருத்திகள் ரொம்ப சூக்ஷ்மம். நினைவுல இருக்கும்போது அதுக்கப்புறம் விஞ்ஞானமய கோஷம் வேலை பண்ணும்போது இருக்கிற விருத்திகள் ரொம்ப கிராஸா ஈஸியா தெரியும். ஆனா அஜ்ஞான விருத்தி అనేది அவ்வளவு தெரியாது, சூக்ஷ்மமா இருக்கு. அப்ப இது இந்த விஷயத்தின் இப்ப நம்ம என்ன பேசிட்டோமோ இது அஜ்ஞானத்துடைய காரணத்தினால அதுல அங்க ஸ்திரத்துவம் இல்லை. அந்த தூக்கம், அந்த ஆனந்தம் அது அப்படியே இருக்கிறது இல்லையே, கலங்கி கனவு திரும்பி டிஸ்டர்ப் ஆகி அப்படியே எழுந்திருக்கிறது. இந்த இக்னோரன்ஸ் நால அங்க ஏற்பட்ட அந்த ஆனந்தம், அந்த அனுபவம் அது பர்மனண்டா ஸ்டேபிளா அது அங்க இருக்க முடியாது. ஏன்னா అసలు అజ్ఞానం అనేది నిజమా பேசினா அது இல்லை. ஸோ அப்படி ஷீஸ் நவர் எக்ஸிஸ்ட். அது அங்க ஸ்டேபிளா இருக்க முடியாது. அதனால கர்மாவுடைய எஃபெக்ட்னாலையும் அஜ்ஞானமனே விருத்திக்கு நித்தியத்துவம் ஸ்திரத்துவம் இல்லாதனாலையும் அதையும் கலைஞ்சு போகும்போது திரும்பி படிய விருத்தி வாசனைகளுக்கே ஜீவன விவகாரம் பண்றான். இந்த விஷயத்தினை வேற வேதாந்த சித்தாந்தத்திலோ கூட அவங்க நல்ல இது ஆக்செப்ட் பண்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்க இந்த வேதாந்த சித்தாந்தத்தில் 66வது ஸ்லோகம் படிச்சா, அஜ்ஞான விருத்தய சூக்ஷ்மாஹம். உதாரண சொன்ன இந்த அஜ்ஞான விருத்திகள் ரொம்ப சூக்ஷ்மம். விஸ்பஷ்டா புத்தி விருத்தய. அதே நினைவுல இருக்கும்போது புத்தி ஃபுல் ஃபிளெட்ஜா அப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அது ரொம்ப ஸ்பஷ்டமா நமக்கு தெரியறது கிராஸா. அப்படின்னு சொல்லி இதி வேதாந்த சித்தாந்த பாரகா பிரவதந்தி. இதுதான் அந்த வேதாந்த சித்தாந்திகள் எல்லாருமே கூட அதனை தரிசிச்ச, அது விசாரணம் பண்ண பாரகாகன்னா the experts of the
பிரின்சிபிள்ஸ் ஆஃப் வேதாந்தா அவங்க எல்லாரும் இது ஒத்துக்கிறாங்க, இப்படிதான் சொல்றாங்க. என்ன இதுல தாட் இந்த 66வது ஸ்லோகத்தில் அஜ்ஞான விருத்திகள் அப்படின்னா விருத்திகள் இருக்கே, விஞ்ஞானமய கோஷம் அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. ஆனா ஆல்மோஸ்ட் மெல்ட் ஆகி இருக்கு. ஆனா அஜ்ஞான விருத்தி வருது. ஒரு ஆனந்தமா இருக்கு, வேற எதுவுமே தெரியாம மறக்க போறதுன்னு அஜ்ஞான விருத்தினால. சரி, இப்படி சொன்னதுக்கு அப்புறம் சப்போர்ட்டிவா வேதாந்த சித்தாந்த பாரகர்கள் எல்லாரும் இப்படி சொல்றாங்கன்னு சொன்னதுக்கு பிறகு 67வது ஸ்லோகத்தில் இதுக்கு நிறைய நானும் உதாரணங்கள் சொல்றதோ ஏதாவது நடுவில் கதை சொல்றதுக்கோ இங்க எதுவுமே வாய்ப்பு இல்லை. அதனால கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லோகத்துக்கு அப்புறம் ஸ்லோகம் இன்னும் கொஞ்சம் வேகமாவே பார்த்துட்டு இருக்கிறோம். இது ஒரு தாட் எடுத்துக்கிட்டு இப்போ எல்லா ஸ்லோகத்துடைய பத அர்த்தம் கிராமர் இப்படி எல்லாம் பார்க்கறதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணணும்னா இன்னைக்கு முக்கியமா இந்த ஸ்லோகங்களுக்குள்ள நமக்கு சொன்ன கருத்து என்னதான் புதுசா இருக்கு, விசாரணை செய்யத்தக்கதா இருக்கேன்னு கொஞ்சம் தனியா உட்கார்ந்து சிந்திக்கணும். முதல்ல என்ன பார்த்தோம் ஆரம்பத்தில், இப்போ விஞ்ஞானமய கோஷமே, அந்தர்முகமான விஞ்ஞானமய கோஷமே அதுக்கு பேரு, அது ஆனந்தமய கோஷம். பகிர்முகமான ஆனந்தமய கோஷத்துக்கு பேரு விஞ்ஞானமய கோஷம். அதுக்கு உதாரணம் பார்த்தோம், உருக வச்ச நெய், கட்டியா இருக்கிற நெய் தானே. அதனால இப்போ இது உருக வச்ச நெய் திரும்பி சொலிடிஃபை ஆகிறதுன்னா இது ரெண்டு வேறா இல்ல. உருக வச்ச நெய் இருக்கும்போதே கொஞ்சம் அங்கங்க கட்டியா சொலிடிஃபைடு நெய் இருந்தா கூட அப்போ ரெண்டுன்னு சொல்லலாமா, சொல்ல முடியுமா? சொல்றது கரெக்டா? சொல்ல முடியாது. அது ஒரு ஜஸ்ட் ஒரு காரணத்தினால அது அப்படி கொஞ்ச நேரத்துக்கு அப்படி ஆயிடுச்சு. ஆனா அதே தானே. அதனால அப்படி சொல்லி இப்போ அஜ்ஞான விருத்திகள் ரொம்ப சூக்ஷ்மமா இருக்கும். அண்ட் புத்தி விருத்திகள் நினைவுல விஞ்ஞானமயம் ஆக்டிவா இருக்கும்போது அது எல்லாம் ரொம்ப சாலிடா கிளியர் கட்டா தெரியும். இது 2 முக்கியமான விஷயங்கள். அடுத்ததாக இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இந்த பாயிண்ட். இது கொஞ்சம் நம்ம ஸ்ருதியோட சப்போர்ட் வச்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் சிந்திக்க வேண்டியது இருக்கு. அப்போ இன்னும் கூட நல்ல ஸ்பஷ்டமா புரியும்னு சொல்லி இப்போ உபனிஷத்துடைய, அதையும் மாண்டூக்கிய உபனிஷத்துடைய ஒரு ஸ்லோகத்தின் எடுத்துட்டு இங்க விசாரணை தொடங்குறார். 67வது ஸ்லோகத்தில் மாண்டூக்கிய தாபனீயாதி ஸ்ருதிஷ்வேதததி ஸ்புடம் ஆனந்தமய போக்திருத்வம் பிரம்மானந்தே ச போக்யதாம். ஜஸ்ட் முதல் இன்ட்ரடியூஸ் பண்றாரு. எப்படின்னா மாண்டூக்கிய உபனிஷத்துல அது மெயின் ஸ்லோகம் 5வது ஸ்லோகம் தான். அதை எடுத்துட்டு இப்போ விசாரணை செய்வாரு. அதுக்கு விவரணம் கொடுத்த கௌடபாதருடைய காரிகளுக்குள்ள பார்த்தா கூட மாண்டூக்கியம் அது மட்டும் இல்ல, தாபனீய உபனிஷத்து, பூர்வ நரசிம்ம தாபனீய உபனிஷத்து, உத்தர தாபனீய உபனிஷத்துன்னு சொல்லப்பட்டது. அந்த உபனிஷத்துக்களுக்கு கூட இதெல்லாமே ஸ்ருதி. இந்த ஸ்ருதிஷு ஏதத் அதிஸ்புடம், ரொம்ப ஸ்புடமா, அதிஸ்புடம், கிறிஸ்டல் கிளியரா பேசியிருக்காங்க. என்ன சொன்னாங்க, என்ன சொல்லப்பட்டதங்க அப்படின்னா ஆனந்தமய போக்திருத்வம் பிரம்மானந்தேச்ச போக்யதா. இப்போ திரும்பி ஒரு கான்ட்ரடிக்ஷன் சேர்றது. இதுல என்ன சொல்றாருன்னா இந்த ஆனந்தமய கோஷம் అనేది போக்திருத்வம்,
அண்ட் பிரம்மானந்தேச்ச போக்யதா. ஆனந்தமய கோஷம் போக்தாவா இருந்தே பிரம்மானந்தத்தினை போக்யம் பண்றது. போக்யம், போக்தா, போக்திரு, போக்தா, போக்யதா இதெல்லாம் வந்துச்சுன்னா என்ன புரியுறது, என்ன தோணுறது? ஓ, த என்ஜாயர் அண்ட் என்ஜாய்டு அண்ணா மறுபடியும் இங்க திரிபுட்டி வந்துச்சு. இவ்வளோ நாள் தூக்கத்துல திரிபுட்டி இல்லை, அங்க விஞ்ஞானமயம் எல்லாம் மெல்ட் ஆயிடுச்சு, கரங்கி போச்சுன்னு அதானே இன்னைக்கு புதுசா பாக்குறோம். இதுதான் ஆழமா படிக்கிறதுன்னு அர்த்தம். ஆழமா படிக்கிறதுன்னு அர்த்தம் புரியுறதா இப்போ? அப்போ ஆனந்தமயம் ஒரு என்டிட்டின்னு வச்சுக்கோங்க, அது போக்திரு, அதுல போக்திருத்தம், என்ஜாயர்ஷிப். என்ன என்ஜாய் பண்றது? பிரம்மானந்தத்தின்னு போக்கியம் பண்றது. அதனால தூக்கத்துல கூட திரிபுட்டி இருக்கேனேது புதுசா நமக்கு ஒரு பிரச்சனை வந்து விழுந்துச்சு. பிரச்சனை இல்லை, விசாரணை செய்யறதுக்கு இன்னொரு விதமா கிளாரிட்டின்னு கொண்டு வரதுக்கு வேண்டிய விதமா. அப்படி மாண்டுக்கியம் தாபனியத்துல சொன்னாங்க, நீ சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணாரா. அதுக்கு பிறகு இப்போ மாண்டுக்கியத்திலோது எடுத்துக்கிறோம். எங்க சொல்லப்பட்டிருக்கு, என்ன சொல்லப்பட்டிருக்கு 68வது ஸ்லோகத்தில் ஏகீபூத சுஷுப்தஸ்தஹ பிரஜ்ஞானகனதாம் கதஹ ஆனந்தமய ஆனந்தபுக் சேதோமய ஆனந்தமய ஆனந்த புக்சேதோமய விருத்திபிஹி. இந்த ஸ்லோகம் ஞாபகம் வருத மந்திரம் மாண்டூக்கியத்துல 5வது ஸ்லோகம், 5வது மந்திரம் என்ன அங்க பூர்ணமா சொல்லப்பட்டிருக்கு. அதுல வந்து சில வார்த்தைகள் எடுத்துக்கிட்டு முக்கியமா செகண்ட் ஹாஃப்னு எடுத்துக்கிட்டு இங்க ஆச்சாரியர் ரிஃபரன்ஸுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறார். யத்ர சுப்தோ ந கஞ்சன காமம் காமயதே ந கஞ்சன ஸ்வப்னம் பஷ்யதி தத் சுஷுப்தம். முதல் சுஷுப்தத்துக்கு அர்த்தம் கொடுக்கப்பட்டது அந்த மந்திரத்தில். அங்க ஏன்னா ஒன்னும் அங்க அவஸ்தைகளை பத்தி சொல்லிட்டே வரும்போதும் அதுக்கப்புறம் ஓம்காரமணி 3 பாதங்கள்னு சொல்லும் போதும் எத்திர சுப்தா அந்த எங்க அந்த தூங்குறவன் வந்து ஒன்னும் ஆசைப்படுறதில்லை, அப்புறம் எந்த சொப்னமோ எந்த இதுவும் பார்க்கறது இல்லை. அப்போ எதுவுமே ஆசைப்படாதன்னா அங்க மனசே செலிக்கல, மனசே ஸ்பந்தனம் பண்ணல. அப்போ அங்க எந்த சொப்பனமும் தெரியல, அதனால அங்க எதி பார்க்கல. அது சுஷுப்தம் అని சொல்லப்படுறது அண்ணாங்க ஜெனரல் எக்ஸ்பிளனேஷன். ஆனா இப்ப அந்த சுஷுப்த ஸ்தானத்தினை பத்தி விவரணம், இதுதான் முக்கியம். செகண்ட் பார்ட், சுஷுப்த ஸ்தான ஏகீபூதஹ பிரஜ்ஞான கன ஏவ ஆனந்தமயஹ ஆனந்த புக்சேதோ முகஹ. பாத்தீங்களா அந்த பதங்களை, பிரஜ்ஞான கனம், ஆனந்தமயம், அப்புறம் சேதோ முகஹா, இந்த வார்த்தைகள் எல்லாம் இங்க வந்துச்சு. ஆச்சாரியர் அந்த மந்திரம் எடுத்து சொல்றார். சரி, இப்போ ஸ்லோகத்துல ஜஸ்ட் இது வந்து எல்லாமே ஒரு வார்த்தையா இருக்கு, எக்ஸ்பிளனேஷன் இதுல அவ்வளவு இல்லை. அதனால தானே இதுக்கு கௌடபாதர் காரிக்கைகள் ஏறி என்னதான் அங்க சொல்லப்பட்டது பேசப்பட்டது అనేది அப்புறம் அந்த மந்திரத்தை சிவரு பதம் இந்த திருத்தீய பாதத்துக்கு பேரு பிராக்ஞஹா திருத்தீய பாதஹா అని அங்க முடிக்கிறது மாண்டூக்கியத்தை. அது இங்க ஞாபகப்படுத்திட்டு இப்படி ஏகீபூதஹ சுஷுப்தஸ்தஹ பிரஜ்ஞான கனத்த
பிரஜானகனம் கதः ஆனந்தமயः ஆனந்த புக் புக் பார்த்தீங்களா, இந்த புக்கன் ஆனந்தத்தினை அனுபவிக்கிறாராமா. இப்போ அனுபவிக்கணும்னு சொன்னா அனுபவிக்கிறவன் ஒருத்தன் இருக்கணும் இல்லையா? அதனாலதான் முந்தாவது ஸ்லோகத்துல சொன்னோம் ஆனந்தமய புக். அப்புறம் சேத்தோமய சேத்தனம் அங்க இருக்கு ஆனந்தம். ஆனா விருத்திகளோடு இருக்கு. தாட்ஸ் born out of ignorance. பார்த்தீங்களா? இப்ப இந்த விசாரணத்துக்கு வித்யாரண்ய இவளி ஸ்லோகங்களை கொஞ்சம் 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 சொல்லிட்டு வர்றாரு. இது எங்க இருக்கு மூலம்னா மாண்டுக்கியம். அதனால மாண்டுக்கியம் காரிகளை கூட ஒரு வாட்டி படிச்சா கூட நமக்கு அதோடைய டோட்டல் பர்போர்ட் எவ்வளோ டீப் என்ன అనేది. அதனால தானே பெரியவங்க எல்லாரும் மாண்டுக்கியமேவ அலமன்னு சொல்றார். மாண்டுக்கியம் கரெக்டா ஒழுங்கா படிச்சாவே உனக்கு ஞான நிஷ்டை வந்துடும். சரி, இப்போ அதனால இப்படி ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா இப்போ இதுல எல்லாமே கிரிப்டிக்கா இருக்கு, ஒரு வார்த்தையா இருக்கு. என்னது? ஏகீபூதா, அப்புறம் பிரஜானகனம், ஆனந்தமய, ஆனந்த புக், அப்புறம் ஆனந்த பிரம்மானந்த போக்யம், அது போக வஸ்துவா இருக்கு. அப்ப இங்க கூட ஏதோ சம்திங் டைகாட்டமி ஆர் ட்ரைகாட்டமி இதெல்லாம் இருக்கிற போது தெரியறது. அதனால என்ன பண்ணலாம், இதுல ஒரு வார்த்தை எடுத்துக்கிட்டு நம்ம கொஞ்சம் விவரணம் செய்ய முடியுது, செய்ய வரைக்கும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை எடுத்துக்கிறார் வித்யாரண்ய சுவாமி. அதனால என்ன முதல் வார்த்தை ஏகீபூத எடுத்துக்கிட்டு 69வது ஸ்லோகம். விஜ்ஞானமய முக்ஷைர்யோ ரூபைர்யுக்த புராதுனாம் ச லயேனைகதாம் பிராப்தஹ பஹுதண்டுல பிஷ்டவத். இது அவ்வளவு ஈஸியா புரியாதுன்னு சொல்லிதான் வித்யாரண்யர் உதாரணம் எடுத்து சொல்றார். அப்போ புரியும் நமக்கு. அதனால்தான் இப்ப அங்க விஜ்ஞானமயமே மனோமயம், மனோமயம் விஜ்ஞானம்னு சொல்லணும்னா எவ்வளவு அழகான உதாரணம் கொடுத்தார் பாருங்க. உருக வச்ச நெய் ஆனந்தமய கோஷம், கட்டியா இருக்கிற நெய் விஜ்ஞானமய கோஷம், அவ்வளவுதான், நோ டிஃபரன்ஸ். அப்ப அதுக்கு நம்ம சில வார்த்தைகளை ஆட் பண்ணிட்டோம், அது சொல்லலைன்னா புரியாது. என்ன சார் உருக வச்சது? இன்ட்ராவர்ட் ஆகி அந்த ரொம்ப முக்கியம் அந்த ஸ்டேட்மெண்ட், அந்த 4 வார்த்தைகள் வேணும். இன்ட்ராவர்ட் ஆகி அப்புறம் எந்த ஒரு மிசரி இல்லாம எல்லாம் சமமா மெல்டா இருக்கிற, எந்த டிஃபரன்சஸ்னையும் பார்க்காத அந்த விஜயானமயம் இருக்குங்க. விஜயானமய கோஷா அதே ஆனந்தமய கோஷம் ஆயிடுத்து. இப்போ அதே ஆனந்தமய கோஷம் அப்புறம் திரும்பி கொஞ்சம் 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 கட்டியாக ஆரம்பிச்சு விஜயானமயமா தாட்ஸ் டிஃபரன்சஸ் எல்லாம் பார்த்துட்டு எக்ஸ்ட்ராவர்ட் ஆகி தென் மிசரபிள் கை. நமக்கு இதுல எதி பார்த்தா இந்த பக்கம் பார்த்தா எதி நம்ம சரி, இந்த 2 கோஷங்களும் இதெல்லாம் நம்ம இல்லை. இன்னும் பிரம்மமாவே சப்ஸ்ட்ராட்டம் அப்படியே தொடாம இருக்கே. இந்த கதை எல்லாம் என்னன்னா மேலோட்டமா தான், பெரிஃபேரி. அதனால இது எல்லாமே ஏதோ இந்த வார்த்தைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துட்டு இந்த அனாலிசிஸ்லயே மண்டை உடச்சக்கூடாது. நமக்கு வேண்டியது என்னன்னா அல்டிமேட்லி இன் ரியாலிட்டி சப்ஸ்ட்ராட்டம் ஃபைனல்லி யாரு இப்படி ஃப்ராக்மெண்டடா கொஞ்ச நேரம் விஜயானமயமா, கொஞ்ச நேரம் இது ஆனந்தமயமா அப்படி ஆயிடுச்சு. அப்புறம் அது திரும்பி
கலைஞ்சு போறது, திரும்பி திரும்பி துக்க ஆயிடுற, திரும்பி அகங்காரம் அம்பாவம் எல்லாம் இருக்கு, பிரச்சனைகள் அப்படிதான் இருக்கு. அதனால திரும்பி திரும்பி தூக்கத்துக்கு போகணும், இதெல்லாம் மறக்கணும்னு அதுக்கு சிரமப்படுற. இதெல்லாம் தேவையா? இதெல்லாம் எது நடந்துட்டு இருந்தா கூட, எப்படி நடந்துட்டு இருந்தா கூட, உபாதிகள் ஏதிக்கு சம்பந்தம் இல்லாத, இந்த நிலைகளுக்கு சம்பந்தம் இல்லாத நானுதான் சொல்லி நம்முடைய ரியல் ஐடென்டிட்டி நான் கிளைம் பண்ணணும். சரி, படிச்சோமா இது? என்ன படிச்சோம் இப்போ? 66, 68 ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம், பேஜ் மாறிடுச்சு. 69 படிச்சோம். இங்க ஏகீபூதம் அனே மாண்டூக்கியம் சொன்னத, அதுக்கு என்ன அர்த்தம்னா, இது விஞ்ஞானமய முச்சைஹி யஹ ரூபைஹி யுக்தஹ புராதுனா. ஆக்சுவலி ஒன்னா இருக்கிற ஆத்ம பிரம்மஸ்வரூபம் அனவசரமா தேவையில்லாம நிறைய ஆயிடுச்சு. எதனால நிறைய ஆயிடுச்சு? ஐடென்டிபிகேஷன்னால. சரி, செல்ஃப்னு எதுக்கு சொல்றோம் இங்கன்னா, ஆனந்தமயமா இருக்கும் போதும் இப்படி ஆனந்தம் இருக்க மாட்டேங்குது. தூங்கினானதான் வருதுன்னா இப்ப ஏன் இல்லைன்னு. இப்போ நிறைய ஆயிடுது. அதான் ஸ்டார்டட் டிஃபரன்ஷியேட்டிங். எதனாலன்னா, ஒரு செல்ஃப்னா இங்க ரியல் செல்ஃப் எடுத்துக்கிறோம். பிரம்மன் ஒரு பிம்பம், ஒரு பிரதிபிம்பமா விஞ்ஞானமய கோஷத்துல பிரதிபலிச்சப்போ, அந்த பிரதிபலிப்பு நிஜம் இல்லை, விஞ்ஞானமய கோஷம் நிஜம் இல்லை, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ எனக்கு அது நான் நெகேட் பண்ண தெரியணும். வித்தியார்த்த நிச்சயம் பண்ணணும்னா அந்த பிரதிபிம்பம், இப்போ அது பிரதிபிம்பம் அப்படி இருக்கலாம் இல்லை. அது இட் ஸ்டார்டட் சீயிங் மெனினஸ், ஐடென்டிபிகேஷன். எதனால? இந்த விஞ்ஞானமயமனே அங்க ஒரு மீடியம் இருக்கிறதுனால. தென் மனோமய கோஷம், தென் பிராணமய கோஷம், தென் அன்னமய கோஷம், இப்படி இந்த டிசெண்டிங் தொடர்ந்து இத்தனை இருக்கு. அப்போ பாருங்க, அன்னமய கோஷம் எத்தனை ப்ராப்ளம்ஸ், எத்தனை விஷயங்கள். அதே மாதிரி பிராணமய கோஷத்துல ஆக்கலி, பசி தாகம். அப்புறம் மனோமய கோஷன்ல ஒரே பயம், பிரச்சனை, ஆலோசனை, சிந்தனை, டென்ஷனு, வரி, இப்படி. ஆனா ஆனந்தமயமான பிரம்மஸ்வரூபம் அது அப்படியே இருக்காம இப்படி ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்னாச்சு? மெயின் ஐடென்டிஃபிகேஷன் எங்க நமக்கு? இந்த வேக்கிங் ஸ்டேட். அதே when it again goes back, regress back, இன்ட்ராவர்ட் ஆகும்போது என்ன ஆயிடுது? அந்த டீப் ஸ்லீப்ல திரும்பி இதெல்லாம் அப்சார்ப் ஆகுறதுனால இது புரிஞ்சுக்கணும் நல்லா. ஜஸ்ட் இட் இஸ் ஓன்லி ப்ரொஜெக்ஷன் அண்ட் அகெயின் அப்சார்ப்ஷன். எப்படின்னு சொன்னா, உதாரணம் என்ன கொடுக்குறாருன்னு எங்க ஆச்சாரியர், இது ஜஸ்ட் எல்லாமே டியூட்டி அப்சார்ப் ஆனதுனால திரும்பி ஒண்ணுமே இல்லை. இப்போ திரும்பி வரது நம்ம திரும்பி வரது, இந்த போறது అనేది நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, ஸ்டாப் பண்ண முடியாது.
இந்த 3 அவஸ்தைகள் நடந்து கொண்டே இருக்கும் இந்த சரீரம் இருக்கும்போதோ, இந்த உபாதைகள் இருக்கும்போது இதுக்கு இப்படிதான் 6 ஷட் ஊர்மைகள் நடந்துட்டே இருக்கும். ஆனா இப்பவே இந்த எந்த நினைவு எனக்கு ரொம்ப பிரச்சனையா தடமா இருக்கேன்னு துக்கத்தை கொடுக்கறதுக்கு காரணமா இருக்கேன்னு நினைக்கிறானோ அது நீ இப்பவே நானும் ரிஜெக்ட் பண்ணணும். சரி, இப்படி ஜஸ்ட் சொன்னார். ప్రొజెక్షన్ అండ్ అబ్సార్ప్షన్. ప్రొజెక్షన్లో మెనీ మల్టిట్యూడ్ డిఫరెన్షియేషన్స్, అబ్సార్ప్షన్లో ஓன்லி ஏகீபூதம். எதுக்கு இந்த விவரணை? இப்போ ஏகீபூதமாகிறது. அப்போ ஏகீபூதமா இல்லாம எல்லாத்துக்கும் கூட ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மல்டிஃபால்ட் எவ்வளவு மெனினஸ் ஆயிட்டு இருக்கிறதோ, எவ்வளவு ஐடென்டிஃபை ஆகுதோ அந்த அளவுக்கு துக்கம். எந்த அளவுக்கு அப்சார்ப்ஷன் ரிட்ரீட் ரிக்ரெஸ் ஆகிறதோ அந்த அளவுக்கு அங்க ஆனந்தம். அப்போ ನಾನು ఏకமான பிரம்ம வஸ்துவனி அன்சேஞ்ச் பிரின்சிபல் అని நான் கிளைம் பண்ண, ஜஸ்ட் கிளைமிங், தட்ஸ் இட். ரிஜெக்டிங் த ஜீவபாவ, இந்த கோஷாலு, திஸ் தட் எல்லாத்தையும் பண்ண இப்பவே ஜீவன் இல்லையா? சரி, உதாரணம் என்ன கொடுத்தார் ஆச்சாரியர்னா, இது எப்படின்னா, இப்போ ಬಹುತಂಡಲ ಪಿಷ್ಟವದು. தண்டுலமன்ன தானியம், அரிசி. அரிசி தனித்தனியா இருக்கும்போது நிறைய இருக்கிற போல் தெரியுது. நிறைய இருக்கிற போல் தெரியுதா இல்லையா? இல்ல அந்த அது எல்லாத்தையும் சமைச்சா கூட இப்போ இந்த காலத்துல எல்லாம் கட்டியான சமைச்சு எல்லா கிரெயின் தனித்தனியே இருக்கும் சாப்பாடு இல்லையா? முக்கியமா ஹோட்டல்ஸ்ல எல்லாரும் விட்டு அப்படி விரும்புறாங்க, என்னமோ தெரியல. அப்படி பாயில் பண்ணதுக்கு அப்புறம் கூட தனித்தனியா ஒன்று அப்படி எடுத்து பார்க்கலாம், அன்லெஸ் இட் இஸ். பட் வென் அது எப்போ பேஸ்ட் பண்றியோ, முதல்ல பார்த்தா நிறைய தானியம், நிறைய அரிசி சீட்ஸ், தண்டுலம். ஆனா அது நீ எல்லாம் மாவு அரிசாச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆயிடுச்சு? ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா? ஆனா டிஃபரன்ஸ் இருக்கிற போல தனி நிற்கிறது. பட் எசென்ஷியல்லி எல்லாம் ஒண்ணுதான். அதனால பகுதண்டல பிஷ்டவத, நிறையவா இருக்கிற எல்லா அரிசி ஒரு கிரெயின் சீடு மொத்தம் மாவாவோ பவுடராவோ அரிசாச்சில பேஸ்டா பண்ணிட்டா என்ன இருக்கு? நம்ம என்ன பண்றோம் இப்போ? ஒரு தனியா இருக்கிறதுனால அந்த அரிசி பத்தி இந்த டிஃபரன்ஸ் திங்க் பண்ணணுமா? இல்லை எல்லாம் கலந்ததுனால இப்போ அது டிஃபரன்ஸ் எல்லாம் போயிடுத்து ஒன்னாயிடுத்தான்னு சொன்னா கூட நம்ம அட்டென்ஷனும் இது ஒன்னு ஆயிடுத்து, அது அங்க வேற இருக்குன்னு மட்டும் இல்லை, ஹவு நியூட்ரிஷியஸ் இட். ஒன்னா இருக்கும் போதும் அந்த எல்லாம் சேர்த்து நான் சாப்பிடும் போதும் அந்த அரிசியில இருக்கிற கார்போஹைட்ரேட்ஸ், அந்த ரிச்னஸ், வேல்யூ, அதுதானே முக்கியம் நமக்கு. என்ன கருத்தப்போ? ஏகத்துல நின்றுட்டா ஆனந்தம். ஆனந்தம்னா நியூட்ரிஷியஸ், பலவர்த்தகம், சந்தோஷம். அதனால ஆனந்தம்னு சொல்றோம். அதனால சரீரத்துக்கு டானிக்கில் கொடுக்கறதுனாலயோ, ஃப்ரூட்ஸ் ஜூஸ் சாப்பிட்றதுனாலயோ சரீரத்துக்கு பலம் வருது, எல்லாம் நல்லா இருக்கு, ஸ்ட்ரென்த்தா, அதெல்லாம் நம்பாது. அது வேற விஷயம். அது மேட்டர் பத்தின மேட்டர். அது ஹவு டஸ் இட் மேட்டர்? ஆனா ஏகீபூதம் ஒன்னாகும் போது பாருங்கோ, அது எப்படி இருக்கு? இதோ சொல்லுவாரு, அடுத்த வார்த்தை கூட எடுத்து பார்ப்போம். அந்த ஏகீபூதம் இப்போ உதாரணம் புரிஞ்சுதா? அது சொன்னதுக்கு அப்புறம் இப்போ சரி, அடுத்த 2வது வார்த்தை எடுத்துக்கிட்டா அப்போ இன்னும் கிளியரா புரியும். என்ன 2வது வார்த்தை? பிரஜ்ஞான கனம். 70வது ஸ்லோகத்தில் பிரஜ்ஞானானி புரா புத்திஹி
तयोदघनोऽभवत् घनत्वं हिमबिन्दूनाम् उदग्देशे यथा तथा. இங்கேயும் ஒரு உதாரணம் கொடுத்துட்டு சொல்றாரு. சரி, அடுத்த வார்த்தை என்ன சொல்லிச்சு உபனிஷத் மாண்டூக்கியம்? பிரஜான கனம். முதல் நினைவுல இருக்கும்போது உதாரணம் அப்படி எடுத்துக்கிறோம். எதுக்காக சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, நினைவுல இருக்கும்போது அதுதான் புறான்னா எர்லி இந்த வேக்கிங் ஸ்டேட்ல இருக்கும்போது பிரஜானானி ப்ளூரல் நிறைய தெரியாது. அவள் இவளு நானு இது அவனு ஏதேதோ தெரியுது. திஸ் தட் ஹி ஷீ ஹூ so many அன்லிமிட்டெட் இன்யூமரபிளா தெரியறது. அதனால்தான் பிரஜானானி நிறைய தெரியுறதே தெரியுது. அது என்ன நிறைய தெரியறதுக்கு நிறைய என்ன புத்தி விருத்தைய ஒரு விருத்தி ஒரு விஷயத்தினை இந்திரிய சப்த ஸ்பர்ஷ ரூப ரசகந்தங்கள் மூலமா கிரகிச்சு நிறைய தெரிஞ்சுக்கிறது. நிறைய தாட்ஸ் இருக்கு. அப்ப என்னது அர்த்தம்? எல்லாத்தையும் ஆப்ஜெக்டிஃபை பண்றது. புத்தி விருத்தின்னா ஆப்ஜெக்டிஃபைங் த திங்ஸ், ஆப்ஜெக்டிஃபை செய்யப்பட்ட அந்தந்த திங்ஸ் உடைய தாட்ஸ். ஆனா அதான் எங்க இப்போ தூக்கத்தினை பத்தி தானே பேசுறோம். அங்கதானே ஆனந்தம் இருக்கு. அதை டிஸ்கவர் பண்ணணும். அதுதான் நம்ம நிஜஸ்வரூபமனை. இந்த ஆழமான தூக்கத்தில் கனம் என்ன சொல்றோம்? சொலிடிஃபைடு இல்ல, பிகம் தி மாஸ்ன்னு சொல்லணும். மாஸ்ன்னு சொல்றதுனால சார் மேல அங்க உறக வச்ச நெய்யன்னு சொன்னீங்க, இப்ப இங்க சொலிடிஃபைடு சாலிடுன்னு சொல்லாமன்னா அந்த உதாரணம் அந்த விஷயத்தினை புரிஞ்சுக்கிறதுக்காக. பட் இப்ப இங்க பிரஜான கனம் ஆத்மா உதாரண்யகம். பிரஜான கனம் அது நீ வெளியில நிறைய பிரஜானானி விஜானமய கோஷம் வேலை பண்ணும் போது 5 புலங்களால 5 விஷயங்களால அநேகம் பிரஜானானி, அதிகம் பிரஜானானி சொல்றார். ஏன்னா பிரகர்ஷன் அதது தனித்தனியே தெரியுது இல்லையா? டேஸ்ட், அப்புறம் சவுண்டு தான், உருவம் கலர் எல்லாம் அதுதான் தனி, ஸ்மெல்லு தான் எல்லாம் தனித்தனி. அதனால விசேஷேனா என்ன பிரகர்ஷேன ஞானங்கள். ஆனா இப்ப இங்க சொல்லும் போது அதேதான் திரும்பி சொல்லும் போது அந்த பிரஜானம் இங்க இந்த டிஃபரன்சஸ் இல்லாம ஒன்னா இருக்குங்க. அதான் கனம்னா மாஸ் டுகெதர். அங்க உதாரணம் நெய் உறக வச்சு சொன்னா, அப்புறம் முந்தாவது ஸ்லோகத்துல நிறைய அரிசி தனித்தனி தானியங்கள் எல்லாம் ஒன்னா பேஸ்டாவோ மாவாவோ ஆனதுக்கு அப்புறம் எங்க இருக்கு டிஃபரன்சஸ்? இங்க என்ன கொடுக்குறான்னு உதாரணம் ஆக்சுவலா பார்த்தா இது ஜஸ்ட் ஒரு பினாமினா. தண்ணி தானே அலையா காணப்படுறது. ஆனா அலை உருவாகிற வரைக்கும் தண்ணியா இருந்த ஆனந்தமயம். தண்ணில ஒரு அலைகள் அலைகள் வந்தா அங்க என்ன ஆகிறது? நிறைய அலைகள் வர்றதுனால அங்க காம்படிஷனும் கம்பேரிசன் எல்லாம் வரும். ஆனா அது நிஜமா இல்ல. ஜலம் இல்லாம அலை எங்க நின்று வரும்? சரி, இப்ப இங்க என்ன உதாரணம் சொல்றாருன்னா, இந்த கனஹ அன்டிஃபரன்ஷியேட்டடா இருக்கிற கான்சியஸ்னஸோட ஒன்னாயினதுனால அங்கே அபவத்னு அது ஒன்னாயிடுது. எந்த டிஃபரன்ஸ் தெரியலையே, எந்த வேற்றுமை தெரியல. எப்படின்னா யதா ஜஸ்ட் ஹிமபிந்துனா, ஹிமபிந்துன்னா
அந்த ஐஸ் கட்டிகள் குட்டி 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 இருக்குமில்ல, ஐஸ் ஃபிளேக்ஸ், ஸ்னோ ஃபிளேக்ஸ், அதர்வைஸா ஹிமபிந்தோன்னா ஸ்னோ ஃபிளேக்ஸ், சின்ன சின்ன ஐஸ் கட்டியா இருக்குது. அது எப்போ வந்து ஜலத்துல கலந்துக்கிறதோ, உதக தேசே ஜலத்துல உளுருதோ, என்ன ஆயிடுச்சு? கனத்துவம் இங்க ததா. ஆக்சுவலி இங்க கனத்துவம்னா சொலிடிஃபைடு சாலிட் ஆயிடுச்சுன்னு நினைச்சு கூடாது. இங்க கனத்துவம்னா என்ன சொல்லணும்? ஒன்னஸ் சொல்லணும். ஒன்னு. இது நம்ம சாதாரணமா சொல்றோம் இல்லையா? ஐஸ் கியூப்ஸ் வந்து தனித்தனி இருக்கு. பெரிய ஐஸ்பர்க் இருக்கு சமுத்திரத்தில். இருக்கும் கொஞ்சம் அப்படி. அது இருக்கிறது அது எவ்வளோ ஆழமா இருக்கு, எவ்வளோ ஹைட் இருக்கு, எப்படி கட்டியா இருக்கு, எத்தனை டன்ஸ் இருக்கும், அடியில எவ்வளவு இருக்கு, இதெல்லாம் கணக்கு. ஆனா அது எப்போ மெல்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன கணக்கு இருக்கு? இப்ப எதுக்கு கணக்கு பண்ணணும் சொல்லுங்க. அதே விவகாரத்துல என்ன பண்றோம்? இந்த மல்டிப்ளிசிட்டிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறவங்க, அதான் ப்ராப்ளம். மல்டிப்ளிசிட்டி இந்த நிறைய அநேதிக்கு மூலம் எங்க இருக்கு? அந்த மூலம் ஒண்ணுதானே. அந்த ஒண்ணு நீ ஏன் திங்க் பண்ண மாட்ற, அதுக்கு ஃபோக்கஸ் பண்ண மாட்ற, அந்த ஒண்ணு நீதான் ஏன் தெரிஞ்சுக்க மாட்ற? அதனால என்ன ஆகிறது? அதனால இப்போ இங்க அந்த ஜலம் ஐஸ் கட்டி எல்லாமே கூட பாருங்க, திரும்பி டெம்பரேச்சர் தானா மெல்ட் ஆயிடும். மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் ஏதாவது டிஃபரன்சஸ் இருக்கா? இல்லை. கனம் ஆகுறதுன்னா ஒன்னாயிடும். பாத்தீங்களா? அப்போ விஜ்ஞான கனம், பிரஜான கனம். நம்ம பொதுவா அதனால சித் கனம், சத் கனம், ஆனந்த கனம். எதனாலன்னா இந்த இருப்புதல், உணர்தல் எல்லாமே ஒரே உணர்வு, ஒரே இருப்பு, ஒரே பிறப்பு இல்லை, இருப்பு, ஒரே ஆனந்தம். ஓமானந்தம், 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 பிரம்மானந்தம் அப்படின்னு சொல்லி அடுத்ததாக இன்னும் கொஞ்சம் விவரணை கொடுக்கிறேன். இந்த பிரஜான கனம் అనేది இன்னொரு ஸ்லோகங்களை சொல்லி நான் விவரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி 71வது ஸ்லோகத்தில் 70 முடிச்சோம். 70 முடிச்சாச்சு. பிரஜான கனம் வார்த்தை போ. தத்கனத்வம் சாட்சி பாவம் துக்காபாவம் பிரச்சக்ஷதே லௌகிகாஸ்தார்க்கிகா யாவத் துக்கவிருத்தி விலோபனாத். ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இது அந்த பிரஜான கனம் பத்தி. என்னன்னா, அப்போ ஆழமான நித்ரையில தூக்கத்தில் ஒரே கான்சியஸ்னஸ் ஒன்னாயிடும். அது டெம்பரரியோ ஏதோ மொத்தத்துல ஒன்னாகிறோம். அதனாலதான் ஆனந்தம் இருக்கு. ஏன்னா கான்சியஸ்னஸ் உடைய ஸ்வரூபம் ஆனந்தம் ஆயிடுச்சு. அதினு வேதாந்தத்தில் நம்ம சாட்சி அனி கூப்பிடுறோம், சரியா? சாட்சி பாவம் தத் கனத்வம் అండ్ దుఃఖ అభావం ప్రచక్షతే. துக்கம் అనేది அங்க இல்லை, ஆனா சாட்சி பாவம் இருக்கு, சாட்சித்துவம் இருக்கு. ஆனா அடுத்த சில பேர் என்ன சொல்றாங்க? தார்க்கிகர்கள், லொஜிஷியன்ஸ், அப்புறம் லௌகிக்காக, சாதாரண காமன் பீப்புள், மெட்டலிஸ்டிக் பீப்புள், அங்க என்ன சொல்றாருன்னா துக்க அபாவம், துக்கம் இல்லை అనేది மட்டும்தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணி சொல்றாங்க. நம்ம சொல்றோம் துக்கம் இல்லைங்கன்னு. ஆனா ஆனந்தம் இருக்குன்னு பாசிட்டிவா சொல்லு. துக்க அபாவம், அங்கே ఆనందం இருக்குன்னு பாசிட்டிவா சொல்லப்படல. ఆనందం అనేది தான் நிஜமான, அது பிரம்மஸ்வரூபம், என்னோட ஸ்வரூபம் అని கிளைம் பண்ணலன்னா நம்ம என்ன பண்றோம்? திரும்பி இந்த
துக்க நிவிருத்தி ஏற்பட்டுச்சு. ஆனா இப்ப திரும்பி அப்ப டோட்டல் ஆப்சென்ட். திரும்பி வருதே. அதனால இப்ப இந்த வர துக்கத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறான்னா, அவனுக்கு ஆக்சுவலா அந்த ஆப்சென்ஸ் ஆஃப் தி துக்கம், மிசரி, அது எதனால வந்துச்சு, அது அது ஏன் இப்ப போயிடுத்து అని அங்க ஃபோக்கஸ் பண்ண மாட்டான். அதனால இந்த தார்க்கிகள் அவங்க பாஷையிலோ லௌகிகள் அபாவம் சொல்லுவாங்க. சரியா? ஆனா வேதாந்திகள் நம்ம என்ன சொல்றோம்? கான்சியஸ்னஸ் அது விட்னஸ் இன் வேதாந்த. விட்னஸ், சாட்சி பாவம். இங்க ஆக்சுவலா அந்த துக்க அபாவமா இருக்கிற அந்த டீப் ஸ்லீப் நிலை அது சாட்சி பாவம். அதுதான் தத் கனத்துவம். அந்த சாட்சி பாவமா ஒன்னா இருக்கு, ஆனந்தமா தான் இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. எல்லாமே சாட்சியா தெரியுறது எனக்கு. ஏன்னா நான் தானே பிரகாஷிக்க செய்யறேன். ஆனா அடுத்தவங்களை பார்த்தா அவங்க இப்படி நினைச்சு இப்படி பேசுறாங்கோ சொல்லி, அடுத்ததாக மூணாவது வார்த்தை சேதோமுக. சேதோமுக அது விருத்தி. சேதோமுகன்னா இட் இஸ், அதை விவரிக்கிறாரு 72ல. அஜ்ஞான பிம்பிதா சித் ஸ்யாத் முகமானந்த போஜனே புக்தம் பிரம்ம சுகம் த்யக்த்வா பஹிர்யாத்யத கர்மணா. ஆனந்த பிம்பிதா, அங்க ஏற்பட்ட அந்த நிஜம் ஆனந்தம். பிம்பிதா பிரதிபிம்பம் இல்லை, ஒரிஜினல் கான்சியஸ்னஸ், ஒரிஜினல் பிரம்ம ஸ்வரூபம் ஆனந்தம். அது எங்க கான்சியஸ் ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு. அங்க தாட் இன் த இக்னோரன்ஸ் சிதாபாச, சாரி அஜ்ஞான பிம்பிதா, அஜ்ஞானத்தோட சேர்ந்து அந்த கான்சியஸ்னஸ் అంటే சிதாபாசமா அது அங்க ஆழமான தூக்கத்தில் ஆனந்தத்துக்கு காரணமாயிருக்கு. ஆனா இந்த ஜீவா விஞ்ஞானமய கோஷத்திலோ பிரதிபிம்பமா இருக்கிற சிதாபாசம் ஜீவா, அது திரும்பி பிகாஸ் ஆஃப் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் தி கர்மனா, இது முன்னாடி ஜென்மத்திலேயோ முன்னாடி செஞ்ச அந்த பாஸ்ட் கர்மங்களுடைய பிரபாவத்தினால பகிஹி யாதி அத, இவன் ஏன் திரும்பி ஏந்திச்சு இப்படி கிளம்புறான் அப்படின்னு சொன்னா, இவனுக்கு கர்மத்தோடைய அட்டாச்மெண்ட் இருக்கு, கர்மத்தோடைய சம்பந்தம் இருக்கு. அதனால அதோட எஃபெக்ட்னால இப்போ இவன் என்ன பண்றான், அந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் தி கர்மாஸ் அந்த பிரம்மானந்தத்தினை உட்டி கொடுத்துட்டு தூங்க முடியாது. நீங்க என்ன ட்ரை பண்ணாலும் சரி, மோர் தேன் ஒரு சர்டன் ஹவர்ஸுக்கு அதுக்கப்புறம் தூங்க முடியாது. எவ்வளவு ட்ரக் போட்டு மந்து அப்படி போட்டா கூட அது நேச்சுரல் இல்லையே. இல்லைன்னு அன்கான்சியஸான இருக்கலாம். நார்மலா பார்த்தா 6 ஹவர்ஸோ 8 ஹவர்ஸ்க்கு அப்புறம் கர்மா பிராரப்தம் இது இருக்கிறதுனால அதை நம்ம எழுப்பி விட்டுடுறது கர்மாஸ். அதனால அது பிரம்மானந்தமா இருந்தாலும் அங்க ரொம்ப நல்லவா இருந்தா கூட, வெளியில எழுந்திருக்கிறதுக்கு பிடிக்கல, இஷ்டம் இல்லைன்னா கூட, அதனால தூங்க முழுப்பு வந்தா கூட உடனே தூக்கத்துல எழுந்திருக்கிறதுக்கு விரும்ப மாட்டோம் யாரும். இன்னும் கொஞ்ச நேரம் திரும்பி, இந்த நேரம் கொஞ்சம் இப்படி திரும்பி ஏதாவது இன்னும் கூட அப்படியே இருக்கலாமான்னு தோணும். ஆனா சரீரம், பிசியாலஜி, அனாட்டமி, மெட்டபாலிசம் எல்லாம் சேர்ந்து எழுப்பி விட்டுடும், ஏந்திரு. அதுக்கப்புறம் தூங்கிட்டா கூட திரும்பி ட்ரீம்ஸ் தான் வரும். நிறைய கனவுகளை வந்தா திரும்பி டயர்ட் ஆயிடுவேன், தலைவலி வரும். அதுக்கு மேல அதனால இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா,
ముఖ్యమా చేతోమయ వృత్తి చేతోముఖత్వం అనేది పద్ధతికి சொல்லும்போது அந்த அஜ்ஞானம் அது பிம்பத்துடைய சித்துடைய இது எடுத்துக்கிட்டு கூட முகமாயிருந்து அந்த கேட்வேவாயிருந்து ஆனந்த போஜனை அங்க அனுபவிச்சுட்டு இருக்க அப்படி இருக்கலாமே இல்ல புக்தம் பிரம்ம சுகத்தை அனுபவிச்சுட்டு இருந்தா கூட ஆனா போதும் சொல்லி விட்டுட்டு போகணும் எனக்கு நிறைய வேலை இருக்கு ஏந்திருக்கணும் அது செய்யணும் இது செய்யணும்னு சொல்லிட்டு பகி யாதி கர்மம் ஒருத்தியோட மூலமா இங்க చేతో ముఖత్వం అని ఎదుగు சொன்னாருன்னா டெம்பரரிலி இந்த விஞ்ஞானமய கோஷம் ஆனந்தமய கோஷம் மாதிரி ஆனந்தமய கோஷம் அந்த ரிஃப்ளெக்ஷனும் இங்க இப்போ ஆல்மோஸ்ட் ஒரிஜினல் கூட ஒன்னாய் ஆனா அங்க இருக்க முடியல அப்படின்னா அந்த நித்ர అనేది ஒரிஜினல் பர்மனன்ட் இல்லை நித்ர இஸ் நாட் எ பர்மனன்ட் சொல்யூஷன் இப்போதைக்கு చేతోముఖం ஆயிடுச்சு అంతే చేతోముఖ இங்க చేతోముఖன்னு அர்த்தம் திரும்பி நினைவுக்கு வந்து ஆக்டிவ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இல்லை அந்த சேத்தனத்துடைய சேத்தனம் ஆனந்த பிரம்மத்துடைய டச் ஏற்பட்டுச்சு அங்க அதனால சேதோமுக சேத்தனத்துடைய ஆனந்த பிரம்மத்துடைய ஸ்வரூபம் ஆனந்தம் அது இன்னொரு விதமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க அதனால சேத்தனம் வாங்கிட்டு முகமாயி அது அங்க ரிஃப்ளெக்ஷன் வாங்கிட்டு இருந்தா கூட கொஞ்ச நேரத்துக்கு அப்படி இருந்தா கூட கர்ம అనేది ஒன்று இருக்கிறதுனால இவங்க ஏந்திரிச்சு திரும்பி அஜ்ஞானம் இந்த உலக விஷயங்களுக்குள்ள வர வேண்டியதா ஆயிடுச்சு சரி இதோட இங்க நிறுத்துறோம் அடுத்த விஷயம் என்ன சொல்லுவார் கடந்த சத்சங்கத்துல பார்ப்போம் ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே ஓம் சாந்தி 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 हरि ओम श्री गुरुभ्यो नमः हरि ओम तत्सत्